பொதுவாகவே இந்த தையல் மிஷின்ல நிறைய நன்மைகள் இருக்கு. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் சரி, இந்த தையல் மிஷின் பெண்களுக்கு வந்து அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்து லைஃப்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்க இன்னைக்கு நல்ல வெல்த்தியா இருக்கிறாங்கன்னா அது தையல் மிஷின் ஒரு காரணம். பெண்களுக்கு ஒரு ஆதரவு தந்தது, சப்போர்ட்டிவா இருந்த ஒரு விஷயம்னா தையல் மிஷின் சொல்லலாம். இது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கால்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த காஃப் மசில்ஸ்க்கு. இப்போ பெரும்பாலுமே இது வந்து வீடுகள், நிறைய பேர் வீடுகளில் பொதுவாகவே இது வச்சுருப்பாங்க. சின்னதாக ட்ரெஸ்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை சின்ன சின்ன ஒர்க்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தையல் மிஷின் இருந்தது. ஆன்மீக ரீதியாக இந்த தையல் மிஷினை வீட்டில் வைக்கலாமான்னு ஒரு கேள்வி. வணக்கம் மேம். இப்போ தையல் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியாக நல்ல பலன் இருக்கா இல்லையா, வச்சுக்கலாமா? நீங்கள் கேட்டிருக்கீங்க தையல் மிஷின் வந்து யூஸ் பண்ணலாமா, அது நல்லதா அப்படின்னு. நிச்சயமாக நல்லது தான். முன்னாடியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதே பார்த்தோம்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் ஒரே மாதிரி உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தோம்னா உடலுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் தரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் தையல் மிஷின் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாகவே இந்த தையல் மிஷினில் நிறைய நன்மைகள் இருக்குது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் சரி, இந்த தையல் மிஷின் பெண்களுக்கு வந்து அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சப்போர்ட் இல்லாத பெண்களும் சரி, சரியாக நான் படிக்கலைங்க, வேறு என்ன நான் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் இல்லை ஆதரவு இல்லாமல் நிறைய பெண்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த தையல் மிஷின் வச்சு நல்ல ஒரு வீட்டில் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட திறமை, தனித்திறமைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு கடை, ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய தையல் மிஷின்ஸ், நிறைய ஒர்க்கர்ஸ் வச்சு பெரிய ஷாப்பை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்க இன்னைக்கு நல்ல வெல்த்தியாக இருக்கிறாங்கன்னா அது தையல் மிஷின் ஒரு காரணம். ஸோ எத்தனையோ பெண்கள் வந்து சப்போர்ட் இல்லாமல் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்க நல்ல முன்னேற்றம் வர்றதுக்காக இன்னைக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அப்போ அவங்க வந்து சொல்லும்போது அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க, தையல் மிஷின் தான் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு ஆதரவு தந்தது, சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு விஷயம்னா தையல் மிஷின் சொல்லலாம். இது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா கால்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த காஃப் மசில்ஸ்க்கு. இந்த காஃப் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் தையல் மிஷின் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறோம், நம்மளுடைய கற்பனையை வந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த உடலும் மனமும் ஒன்றிணைந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. பல கவலைகளை மறந்துட்டு தான் அந்த விஷயத்த செய்கிறோன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த தையல் மிஷின்னு சொல்லலாம். ஸோ கால்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருந்தது, உடலுக்குமே நல்ல ஒரு எக்ஸசைஸ், நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது தையல் மிஷின் சொல்லலாம். ஸோ பெரும்பாலுமே இது வந்து வீடுகள், நிறைய பேர் வீடுகளில் பொதுவாகவே இது வச்சுருப்பாங்க. சின்னதாக ட்ரெஸ்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை சின்ன சின்ன ஒர்க்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தையல் மிஷின் இருந்தது. ஆனால் இதுவே வந்து ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா மேம் அந்த கழுத்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கழுத்து வலி இருக்குது மேம், மூட்டு வலி வந்துருச்சு, வருஷக்கணக்கில் நான் வந்து செய்கிறேன், ஒரு நாளைக்கே வந்து 7 to 8 hours நான் வந்து மிஷினில் உட்காந்து தான் ஆகணும், அப்படி உட்காந்து தாம்மா என்கிட்ட நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, அப்படி உட்காந்து தாம்மா என் பிள்ளைங்களெல்லாம் நான் படிக்க வச்சேன், ஏஜ் வந்து இப்போது 55-60 ஆகுதுன்னு சொல்லும்போதே எலும்பு தேய்மானம் இருக்கிறது, கழுத்து வலி இருக்கிறது, இடுப்பு வலியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம தையல் மிஷினில் இருக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது எந்திரிச்சு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஹெல்த்தியான உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இடையில நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு சாப்பிடணும். இதனோட சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, கை குடைச்சல் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதிகமாக வந்து தையல் மிஷினை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா கவலையே வேண்டாம். ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த வலிகளுக்கான ஒரு தீர்வுன்றது இருக்குது. பொதுவாக இந்த கழுத்து வலி, நரம்பு வலி இதை சரியாக்குறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. முக்கியமாக இந்த தைல வகைகள், ஸோ
ஸோ காய திருமேனி தைலம், பிண்ட தைலம் நம்ம எடுத்துக்கலாம், கொட்டஞ்சுக்காடி தைலம் எடுத்துக்கலாம். இந்த தைலங்கள் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒட்டடம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ ரெகுலராக வெந்நீர் ஒட்டடம் கொடுத்துட்டு அஸ்வகந்தா மாதிரியோ இல்லை குறுந்தொட்டி மாதிரியோ அந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அந்த வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து மிஷினில் உட்காராமல் இடையில நம்ம பிரேக் எடுக்கிறது, இல்லை ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து குறைக்கிறது. ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம டைம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒர்க் பண்ணோம்னா அந்த வலிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தையல் மிஷினால் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஏன்னா வருடக்கணக்கில் ரொம்ப நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி வலிகள் வரலாம். ஸோ அதற்கும் சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஆன்மீக ரீதியாக இந்த தையல் மிஷினை வீட்டில் வைக்கலாமான்னு ஒரு கேள்வி. தாராளமாக வைக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயமே உழைப்பு தான் நமக்கு கடவுள் மாதிரி இல்லையா? உழைக்கிறதுக்கான ஒரு சிம்பிளாக நமக்கு வந்து இந்த தையல் மிஷின் இருக்குது. அப்போது ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கும்பொழுது இந்த தையல் மிஷின் வீட்டில் இருக்கலாம். ஒரு வேளை இருக்கக்கூடாதுன்னா அப்போலேருந்து அந்த காலத்துலேருந்து இதை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. எந்த சாஸ்திரத்துலேயும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ தையல் மிஷின் தாராளமாக வீட்டில் இருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க விளக்கேற்றின பிறகு தையல் மிஷினில் உட்காரக்கூடாது வீட்டிலன்ட்டு. ஸோ ஷாப் நம்ம வச்சுருக்கணும், அதுக்கெலாம் உழைக்கிறதுக்கு கணக்கெலாம் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து தாராளமாக தையல் மிஷினை பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து எந்த நேரம் எந்த அளவு அப்படின்னு சொல்கிறத பொறுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுதும் அதனால் வரக்கூடிய சின்ன சின்ன வலிகளுக்கும் சித்த மருந்துகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ மேம். இது நல்ல விஷயம். பெண்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்தது. நிறைய பேர் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருப்பாங்க. நல்லா அழகாக கிளியராக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.